இப்போ யாகசாலையில் கும்பத்தை பாருங்க, உங்கள் கண் முன்னாடி கும்பத்தை வரணும். அதில் மேலே தேங்காய் இருக்கா, அதான் சாமிக்கு முகம். தேங்காயில் கண் இருக்கா, அது சாமியினுடைய கண். நமக்கு மனுஷனுக்கு முடி மாதிரி சுவாமிக்கு எதிரானா அந்த மாவிளை இருக்கு பாருங்க, அது முடி. உள்ளே இருக்க தண்ணி இருக்கு பாருங்க, அதுதான் உடம்பை இயக்கக்கூடிய ரத்தம். சரி, தாது பொருள் வேணுமே, ஆச்சாரியர்கள் வேத மந்திரம் சொல்கிறவங்க உள்ள தாது பொருள் போட்டிருப்பாங்க. இப்போ நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆமாம் கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, முடி இருக்குது, ரத்தம் இருக்குது, தாது பொருள் இருக்குது, எலும்பு நரம்பு எங்கே, எலும்பு நரம்பு எங்கே அப்படின்னு கேட்பீங்க. அந்த அற்புதமான கலசத்துக்கு வெளியில் நூல் சுற்றி இருப்பாங்க பாருங்கள், ஜிக்ஸாக்கா, அதுதான் இறைவனுடைய எலும்பு நரம்பு. சரி சார், இங்கேயும் ஒரு உருவம் சொல்லிட்டீங்க. சுவாமியினுடைய கற்ப கிரகத்துக்குள்ள சிலை இருக்கு, அதுவும் உருவம், எப்படி உயிர் வரும்? அட, நான் ஜெயா தொலைக்காட்சியினுடைய அரங்கத்தில் உட்காந்து இந்த மைக் வழியாக பேசுறது மின்கடத்தி வாயிலாக கோடான கோடி லட்சோப லட்சம் பேருக்கு கேட்குது. அதுபோல ஆச்சாரியர்கள் வேத மந்திரம் சொல்கின்றவர்கள் தர்பங்கிற மின்கடத்தி வழியாக கும்பத்துக்கு உயிர் குடிக்கின்ற போது தலைமை சிவாச்சாரியார் தலையிலே வைக்க புருணாகுதி நிறைவு செய்து வேத மந்திரங்கள் முடங்க மங்களவாத்தியம் சொல்ல கும்பத்து நீரை கும்பத்தில் ஊற்றினால் அதற்கு பெயர் கும்பாபிஷேகம்.